தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. எளியோரை அவர் துன்ப நிலையினின்று தூக்கிவிட்டார், அவர்கள் குடும்பங்களை மந்தை போல் பெருகச் செய்தார் என்கின்றது. பிரியமான என் சகோதரனை சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நாம் நமது குடும்பத்தினரால் அல்லது வேலை பார்க்கும் ஸ்தலங்கள் மற்றும் வெளியிடங்களில் நாம் பிறரால் எளிமையானவர்களாக அவர்கள் நம்மை அற்பமாய் நினைத்து நம்மை மதிப்பு குறைவாக நடத்துவார்கள், நம்மை ஏளனம் செய்வார்கள், எப்பொழுது நம்மை பார்த்தாலும் முகத்தை திருப்பிக் கொண்டு காணாதவர் போல் செல்வார்கள், நம்மை அவமானப்படுத்துவார்கள். அதனால் மிகவும் வேதனைப்பட்டு நான் ஏன் உலகத்தில் வாழ வேண்டும், இப்படி என்னை இலக்காரமாக நினைக்கின்றார்களே என்று என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் நிறைய நாட்கள் வேதனையுடன் ஆண்டருடன் கண்ணீரை நீங்கள் ஊற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், நீ கவலைப்படாதே, எளிய நிலைமையில் காணப்பட்ட உன்னை உன் சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அது மட்டுமல்ல, உன் வம்சங்களையும் நான் மந்தையை போல் பெருக செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, எவ்வளவு அருமையான தெய்வம் பார்த்தீர்களா? அவர் நம்மை பிறருடைய நிந்தனைக்கு அவமானத்திற்கு உட்படுத்த அவர் விரும்பவே மாட்டார். பிரியமானவர்களை, அவர் நம்மை சோதித்து பார்ப்பார். இந்த நிந்தையையும் அவமானத்தையும் தாங்கிக் இருக்கின்றானா தாங்குகின்ற உள்ளம் இருக்கின்றதா? நான் எவ்வளவு அவமானத்தை சந்தித்தேன், என்னுடன் இருந்த எனது சீஷன் பேதுரு என்னை அறியவில்லை என்று மறுதளித்தானே, நான் அவனைத்தானே தேடி என் சபையை கெட்டு என்று கூறினேன், அதே போன்று என்னை போன்று அவள் இருதயம் இருக்கின்றதா என்று சோதித்து பார்க்கத்தான் பிரியமானவர்கள் இந்த எளிமையான சிறுமையை நமக்கு எளியவர்களை போல நம்மை நினைத்து நம்மை சிறுமைப்படுத்துகின்ற அந்த கூட்டத்திற்கு நம்மை விட்டு கொடுத்து விடுவார். பிரியமானவர்களே, ஆனால் நாம் கர்த்தருக்குள் உற்சாகமாக மனரம்யமாக வெளியில் உள்ளத்திற்குள் வேதனையாகத்தான் இருக்கும், கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தரையே நம்பி இருக்கின்றோம் அல்லவா? கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், அந்த நிந்தையும் அவமானத்தையும் நான் நீக்கி உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகின்றேன். உன்னை மட்டுமல்ல, உன் சந்ததியையே நான் மந்தையை போல பெருக செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களை, ஆகவே நாம் அனுமதிக்கப்பட்ட நாம் அனுபவித்த அந்த நிந்தைக்கும் அவமானத்திற்கும் நன்றி கூறுவோம். கர்த்தர் நம்மை நம் சந்ததியும் பெருக செய்ய போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுவோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் எளியவர்களாக நிந்திக்கப்பட்டு இருந்தாலும் நீர் எங்களை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எங்கள் சந்ததியையும் பெருக செய்ய போகின்றேன் என்று கூறின அந்த ஆசீர்வாதத்திற்காக கோடி நன்றி கூறுகின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.